ஒரு ஊர்ல ஒரு அழகான காடு. அந்த அழகான காட்டுல ஒரு குட்டி பையனும், ஒரு குட்டி டைனோசரும் ஃப்ரெண்ட் ஆறாங்க. அது எப்படின்னா, அந்த குட்டி பையனோட ஊர் பக்கத்துல தான் அந்த காடே இருக்குது. அந்த காட்டுக்கு எதர்ச்சியா அந்த குட்டி பையன் வரும்போது, அந்த குட்டி டைனோசரோட ஃப்ரெண்ட் ஆறான். அந்த குட்டி டைனோசர் தன்னோட அப்பா, அம்மாவ தொலைச்சுட்டு காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தது. அப்போதான் அந்த குட்டி டைனோசரோட ஃப்ரெண்ட் ஆனான் அந்த பையன். அப்போ அந்த டைனோசர் சொல்லிச்சு, "என்னோட அப்பா, அம்மாவ தொலைச்சுட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எங்க போவோன்னு தெரியாம இருக்கிறதுனால அந்த பையன், சரி நம்ம ஊருக்கே கூட்டிட்டு போலாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த டைனோசர கூட்டிட்டு போறான். ஆனா, அந்த ஊர் மக்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு, ஊருக்குள்ள டைனோசர் வந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு நெனச்சு பயந்து, டைனோசர் விரட்டுறதுக்காண்டி அருவா, கத்தி, கம்பம், தீக்கம்பம்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அத பார்த்து பயந்து, அந்த குட்டி பையன் டைனோசருக்கு எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி டைனோசர காட்டுக்குள்ளேயே கொண்டு விட்டுறலான்ட்டு காட்டுக்குள்ளேயே கொண்டு விட போயிட்டான். காட்டுக்குள்ள விட்டுட்டு, "நீ தானே நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது. ஆனா நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா வந்துட்டான். அப்புறமா தான் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்து மக்கள்லாம் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஒரு குழந்தை கூட மாட்டிக்கிட்டு. அப்ப யாருடா காப்பாத்த வருவாங்கன்னு பார்க்கும்போது தான் தூரமா அந்த டைனோசர் வந்துச்சு. டைனோசர் வந்து நம்ம எதுவும் செஞ்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மக்கள்லாம் பார்க்கும்போது, அந்த டைனோசர் என்ன செஞ்சுச்சுன்னா, மக்கள் எல்லாம் காப்பாத்துச்சு. அந்த குழந்தைய கூட காப்பாத்துச்சு. அப்புறம் தான் மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த டைனோசரையும், அந்த குட்டி பையனையும் உயிரோட வச்சு சந்தோஷமா பார்த்து